உலகம் யாவும் தாமுள வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்கள் அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. அன்பர்களே வணக்கம். இது நமது சேனலில் 23வது பதிவு. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவின் தலைப்பு நினைவுகளை தேடி என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலில் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ, செல்வச் செழிப்புடன் வாழ, இறுதியாக இறைவனடி சேரும் வரை சில விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சேனலில் கொஞ்சம் மன நிம்மதியுடன் வாழ வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் தனக்குள் நிறைவுடனும் மன நிம்மதியுடனும் வாழ வேண்டும் என்றால் நம்ம முதல்ல நம்ம எண்ணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் முதல் படியாக பார்த்தோம் அப்படின்னம்னா, யாரிடத்திலும் எதிர்பார்ப்புகள் என்பது பெரிதாக இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். அப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான், முயன்றால் முடியும். நிறைய சூழலில் மற்றவரிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நிம்மதி கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை எப்படின்னா என்னையும் சேர்த்து தான். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இருக்கும், அதற்கான உயர்வும் கிடைத்திருக்கும். ஓரளவுக்கு வாழ்க்கையில் நம்ம எல்லா செல்வங்களுமே பெற்று வாழ்ந்துட்டுருப்போம். ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். என்ன நம்மில் பெரும்பாலானவர்கள் நம்மை பற்றி கவலைப்படுவதுங்கிறது மிக குறைவு தான். ஒரு 10% தான் இருக்கும். மற்ற 90% நமது அன்புக்குரியவர்கள் பற்றிய கவலையாகத்தான் இருக்கிறது என்பது தான் நிதர்சனம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒருவருக்கு நம் மூலியமாக நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கும். அதே போல் நம்மால் ஒருவருக்கு தீங்கும் நடக்கும். அப்படி ஒரு இருந்தது அப்படின்னா அதுவும் நடக்கும். அதுக்கு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம அந்த அஸ்ட்ராலஜியை எடுத்துக்கலாம். ஜோதிடத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அந்த அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சவங்க, நம்பிக்கை உள்ளவங்க இது சரியாக இருக்கும். நண்பர்களே, இது ஜோதிடத்திற்கான பதிவு இல்லை. உதாரணத்துக்காக அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 12 லக்னங்கள் இருக்குது. 12 லக்னங்களையுமே சரலக்னம் 4, சிரலக்னம் 4, உபய லக்னம் 4 என்று பிரித்திருப்பார்கள் சாஸ்திரத்தில். இந்த 4 கார்னர் இருக்குது இல்லைங்களா? 12 கட்டத்தில் 4 கார்னருமே உபய லக்கணமாக வரும். மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. அதுக்கு முன்னாடி இருக்கிற லக்கணம் சிரலக்னம் என்றும் ஆரம்பத்தில் இருக்கிறது சரலக்னம். சரிங்களா? இப்போ மேசத்திலிருந்து எண்ணிக்கிட்டோம்னா மேசம் சரலக்னம், ரிஷபம் சிரலக்னம், மிதுனம் உபயலக்கணம் அப்படி வரும். அடுத்தது அதே மாதிரி கடகம், சிம்மம், கன்னி அந்த மாதிரி அதை கவுண்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு வரும். இதில் இந்த சரலக்னம் அப்படிங்கிறதுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அதில். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு வழியில் பாதகத்தை விளைவிக்கக்கூடிய இடமாக அது இருக்கும். இப்போ சரலக்னத்துக்கு 11வது இடம், லக்னத்திலிருந்து கவுண்ட் பண்ணால் 11வது இடம் பாதகாதிபதி ஸ்தானம் அப்படிம்பாங்க. இப்போ மேசம் அப்படிங்கும்போது கும்பம் பாதகாதிபதியாக வரும். சரிங்களா? ரிஷபம் அப்படிங்கும்போது மீனம் பாதகாதிபதி 9வது இடமாக வரும். அதுக்கு 11, சரலக்னத்துக்கு 11, சிரலக்னத்துக்கு 9வது இடம் அப்படிங்கும்போது ரிஷபம் அப்படிங்கும்போது உங்களுக்கு விருச்சகம் வரும். இப்போ விருச்சகத்துக்கு 9வது லக்னம் அப்படிங்கும்போது கடகம் வரும். சரிங்களா? அது மாதிரி உபய லக்னங்களுக்கு 7வது இடம் அதுக்கு நேர் ஆப்போசிட் கார்னர் பாதகாதிபதி ஸ்தானமாக வரும்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம விருச்சக லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். விருச்சக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகம் என்பது 9வது இடமாக வரும். கடகத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு ஆட்சியாக இருக்கிறவங்க சந்திரன். சரிங்களா? நிலவு இப்போது நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரியன் என்றால் தந்தை, சந்திரன் என்றால் அம்மா என்று
அது நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போது விருச்சிக லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தா அம்மா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறோம் இல்லைங்களா? இப்போது இந்த பாதகாதிபதி ஸ்தானத்தில் வந்து அந்த ஸ்தானத்துக்குரியவங்க வந்து ஒரு 6, 8, 12 மறைஞ்சோ நீச்சமாகியோ அல்லது அஸ்தமனமாகியோ இருந்தால் ஓரளவுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒருவேளை அவங்க வலுப்பெற்று இருந்தால் அதே ஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்காங்க அப்படின்னா, கடகத்திலேயே சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி மீன லக்னத்திற்கு கன்னியிலேயே புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் பாதகங்கள் வரதான் செய்யும். அது வாழ்நாள் பூராவுமே அதை சந்திக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறது, உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது, அது எப்படிங்க அம்மாவால் பாதகம் வருமா அப்படின்னு? பெற்ற பிள்ளைக்கு தாயே பாதகத்தை செய்வாளா? பாதகம் என்றால் கெடுதல், நெகட்டிவாக ஏதாவது நடந்துடும் அவங்களால அப்படிங்கிறது தான். செய்வாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க வந்து அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதீத பாசம், பாசிட்டிவான விஷயங்களே அதீத பாசம், அதீத அக்கறை அவங்க மேலே எடுத்துகிட்டு செயல்படுவாங்க. இப்போ பெற்ற குழந்தைங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க குழந்தைங்களாக இருக்கும்போது அது ஓகே, சரிங்களா? ஆனால் படித்து ஆளாகும் பிறகு அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கும்போது அம்மா யாராகிடுறாங்க? அம்மா வரக்கூடிய மருமவளுக்கு மாமியார் ஆகிடுறாங்க, வரக்கூடிய மருமவனுக்கு மாமியார் ஆகிடுறாங்க இல்லைங்களா? இப்போது தன்னோட குழந்தைங்க மேலே திருமணத்துக்கு பிறகும் வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அவங்க மேலே அந்த ஒரு அதீத பாசத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப உரிமையை எடுத்துகிட்டு அவங்க செயல்படும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசாக திருமணமான தம்பதியர்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடுது இல்லைங்களா? அதை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த அதீத பாசமும் சில நேரத்தில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குது. இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போய் டைவர்ஸ் வரையிலும் போனதெல்லாம் இருக்குது, அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே போல் மீன லக்னத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 180 டிகிரி 7வது ஸ்தானம் வந்து பாதகாதிபதியாக வரும். இப்போ மீன லக்னத்துக்கு புதன் வந்து பாதகாதிபதியாக வர்றாரு. புதன் என்றாலே இந்த மாமன் உறவுகள், தாய் மாமன் உறவுகள் அந்த மாதிரிலாம் வரும், மாமச்சன உறவுகள், அதில் ஒத்து வராது. அந்த மாதிரி உறவுகள்லாம் ஒத்து வராது, பிரச்சனைகள்லாம் நிறையா சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த 7வது இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் வந்து தொழில் கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர், அப்புறம் சமூக தொடர்புகள் என்று 7ஆம் இடத்துக்கு நிறைய ஆதிபத்தியங்கள் இருக்குது. அதில் நம்ம இந்த கணவன் மனைவி அந்த இதை எடுத்துட்டோம்னா, மனைவியாலவே கணவனுக்கு பிரச்சனைகள் வருது, கணவனால் மனைவிக்கு பிரச்சனையாகவே இருக்கிறதெல்லாம் அவங்க வகையில், மனைவி வகையிலையோ அல்லது கணவன் வகையிலையோ வந்து அவங்களோ அவங்க உறவுகளோ ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பிரச்சனைகள் வரும். இதை வந்து நம்ம பாலச்சந்தர் ஐயா வந்து புது புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். இது ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, சின்ன வயசில் நான் பார்த்தது. அதில் அந்த ஹீரோ வந்து பாடகராக வருவார். ரகுமான், சங்கீதா, அவங்க மலையாள ஆக்டரு, அவங்க சங்கீதா அவங்க நடித்த படம் அது. அதில் அவர் பிரபல பாடகராக இருப்பார். அவரை வந்து தீவிரமாக காதலிப்பாங்க, காதலித்து திருமணமும் பண்ணிடுறாங்க. இப்போது காதலி மனைவி ஆகிடுறா இந்த இடத்துல இல்லைங்களா? மனைவியான பின்னாடி அவங்க என்னன்னா, நம்ம கணவர் இதே மாதிரி பாடுறாரு, பாடும்போது எல்லாம் நிறையா வந்து ஆட்டோகிராஃப் வாங்குகிறாங்க, அவங்க தான் பிரபலமாகிடுறாங்க இல்லையா? நிறையா வந்து ரசிகைகள்லாம் இருக்காங்க. நம்மளை மாதிரியே யாராவது வந்து அவரை கிராஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும், ஒரு சந்தேகம்லாம் அவங்களுக்கு வரும். ஏன்னா ரொம்ப தீவிரமாக அவங்கள காதலிச்சதுனால அது அதீத அன்புனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அது கூடவே இந்த மாமியாரும் சேர்ந்துவாங்க, மாமியார் கேரக்டரையும் சேர்த்திடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து என்னாகும், ஒரே டார்ச்சராக மாறிடும் அந்த அவரால் அது குடும்பத்தில் இருக்கவே முடியாது, அந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாகிடும். அதனால் அதில் அவர் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒருத்தர் சார்லின்னு வருவார், அவர் கூட ஒரு வசனம் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு பிரபலம் அப்படின்னாலே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் இருக்கும். அதனால் பாலச்சந்தர் ஐயா இல்லையா, ரொம்ப அற்புதமாக அதை காட்சி அமைப்புகள்லாம் பண்ணியிருப்பார். உடனே அவர் ஹீரோ வந்து கிளம்பிடுவார் குடும்பத்தை விட்டு, நமக்கு வேண்டாம், நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த அதீத அன்பு தொந்தரவுகள்னால அவரால் ஒன்றும் முடியல. ஒரு
எப்படின்னா அந்த ரன்னிங் கமாண்ட்ரி மாதிரி எங்கே இருக்கீங்க என்ன இதுன்னு ஒரே டார்ச்சர் பொழுதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு கூடவே இருந்துட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கொடுப்பாங்க. இதில் அதீத அன்பனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது அதில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் குடும்பத்தை விட்டே ஹீரோ கிளம்பிடுவார். கிளம்பி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு வெளிநாடோ போகலான்னு கிளம்பி போயிடுவார். அப்போது அந்த பயணத்தின் போது அங்கே ஒரு தோழியை சந்திப்பார். அவங்க ரொம்ப அன்பாக அமைதியாக நல்ல ஒரு புரிதலோட 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் என்னென்ன அப்படின்றது. அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அது ரொம்ப தத்ரூபமாக பாலச்சந்தர் ஐயா எடுத்திருப்பார். உடனே இந்த பாடகர் என்ன பண்ணுவார், அவ்வளோ பிரபலமான பாடகர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சர்வராக கூட வேலை பார்ப்பார். அங்கே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வர்றவங்களுக்கு கஸ்டமரை குஷிப்படுத்திக்கிட்டு இருப்பார். அப்புறம் எப்படியோ இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவரை கண்டுபிடிச்சி தகவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் மனைவி வந்து நீங்கள் விட்டுட்டு போனதுனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க, அந்த நிலைக்கு போயாச்சு, அதனால் நீங்கள் ஒரு முறையாவது வந்து அவசியம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுப்பாங்க. உடனே அவர் திரும்ப வருவார். திரும்பி வந்து பார்க்கும்போது மனைவி வந்து பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில் இருப்பாங்க. ரொம்ப எல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூட இருக்கிற அவங்க தோழி, அன்பு தோழி ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த நிலைமையில் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வரக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. அவங்க அப்புறம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பார். இதை நான் ஏன் இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதீத அன்பாலையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஆனால் அதை நம்மளால் உணர முடியாது. அந்த பிரச்சனைகளை நம்மளால் உணர முடியாது. அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நிதர்சனமானது. சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து நாம் வந்து நம்ம வாழ்வில் யாருக்கு முதலிடம் தந்து போற்றுகின்றோமோ, யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, யாருக்கு முதலிடம் கொடுத்து போற்றுகின்றோமோ அவர்கள் நம்மளை கடைசி பக்கத்தில் வைத்து விடுவார்கள் என்று ஓஷோ ஒரு கருத்தை கொடுத்துள்ளார். அதையும் இங்கே நம்ம வந்து கருத்தில் கொள்ள அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எப்படிங்க, நம்ம யாருக்கு முதலிடம் கொடுத்து இருக்கிறோமோ அவங்க நம்மளை கடைசி பக்கத்தில் வைத்து விடுவார்கள் என்று. ஏன்னா ஒரு மகான் இல்லையா ஓஷோ, ரொம்ப அற்புதமாக இந்த கருத்தை சொல்லியிருப்பார். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இன்று செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து நமக்கு சரி அப்படின்னு தோணும், அதுதான் சரி அப்படின்ட்டு நம்ம செய்வோம். ஆனால் அது பின்னாளில் வந்து நமக்கு அதுவே பாதகமாக வரும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ நம்ம எடுத்த டிசிஷன் தவறானதாக இருக்குது, இதை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் அதுவே நமக்கு வந்து ஒரு ஃபேவராகவும் இருக்கும், நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கலாம். அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிறதும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதும் வந்து எல்லாம் அவன் செயல் மாதிரி காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? அப்படி ஒரு கருத்தும் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். அன்பர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? பெரும்பாலும் இந்த திருமணமாகி ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டோம்னா இதுக்கு பதில் சரியான பதில் கிடைக்கும். ஏதோ நம்ம அந்த விஷயத்தில் தவறு பண்ணிட்டோம், லைஃப் பார்ட்னரை நான் செலக்ட் பண்ணதில் கொஞ்சம் அப்படிலாம் கருத்துக்கள் இருக்குது இல்லையா. ஆனால் ஏதோ நெகட்டிவாக பதிவிடுறதா நினைக்க வேண்டாம், அதை அப்படி எடுத்துக்கவும் வேண்டாம். அது நெகட்டிவான விஷயம்லாம் இல்லை, நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும் இல்லையா, அதுதானே வாழ்க்கை. உதாரணத்துக்காக ஒரு விஷயத்த சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது. அது ஒரு காணொலியில் பார்த்தேன். ஒரு பொண்ணு மாமியாரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அது நீயா நானா நம்ம கோபிநாத் நிகழ்ச்சின்னு நினைக்கிறது. அவங்க மாமியாரை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா
உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் இப்போ தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு நாள் மருமகன்னா நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு நாள் மாமியார் ஆகியிருக்கிறீங்க. அது நீங்கள் சொல்கிறது தான் வந்து உங்கள் வீட்டுக்காரர் கேட்கணும், உங்கள் புருஷன் கேட்கணும். நீங்கள் சொல்கிறது தான் என் புருஷனும் கேட்கணும் அப்படின்னா, அப்போ நான் யார்? நான் எதுக்கு இங்கே வந்தேன்? நான் என்ன வழிபோக்கனா? ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போக வந்தனா? அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அதுவும் நியாயம்தானே இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் மாமியார் திருமணம் பண்ணி கொடுத்தோடனே அம்மா மாமியார் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஆதிக்கம் தான் நடக்குது. பெண்ணோட அந்த பவர் தான் அங்கே ரூலிங் நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது வரக்கூடிய மருமகளும் ஒரு பொண்ணு தானே, அப்போ அவளும் அப்படி தானே இருப்பா. சரியா? அதை மாமியார்கள் உணரணும்ல. சரி, நம்மளை மாதிரி அவர் ஒரு பொண்ணு, அவளும் இனிமேல் நாம் சொல்கிறது தான் கணவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். சரி, கொஞ்சம் நம்ம பையனை விட்டு கொடுப்போம் அப்படின்னு பெருந்தன்மையோட கொஞ்சம் ரூலிங்கை அவங்ககிட்டையும் கொடுத்துர்லாம். ஒரு பாதி பவர் அவங்ககிட்டையும் கொடுத்துர்லாம் இல்லைங்களா? அது நியாயமானதாக இருக்குது. அதே மாதிரி மருமகளும் வந்து நம்ம தாய் தகப்பனை விட்டு வந்துட்டோம், இந்த குடும்பத்தில் வந்திருக்கணும், இதுதான் நம்ம குடும்பம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். கணவன் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள், நமக்கும் அவங்க தான் தாய் தந்தையர்கள். சரி, அம்மா தானே சொல்கிறாங்க, மாமியார் சொன்னாலும் அவங்களும் நமக்கு அம்மா மாதிரி தானே, அவங்க தானே சொல்கிறாங்கன்னு இவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை பற்றிய பதிவெல்லாம் போனால் நிறையா ஒரு 10 பதிவுகள் கூட போடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேண்டாம், நம்ம பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது. அதனால் அதோட சைலண்ட்டாக விட்டுறலாம். சரிங்களா? இது போன்ற அனுபவங்கள் நிறைய உண்டு. தொழிலில் இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கும், பயணத்தில் இருக்கும், நட்பு ரீதியாக, உறவுகள் ரீதியாகன்னு நம்ம நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம சந்திச்சிருப்போம். இந்த பதிவின் தலைப்பே வந்து நினைவுகளை தேடி அப்படின்னு கொடுத்ததுக்கு காரணம், நினைவுகளை தேடி நம்ம எப்பவும் போகக்கூடாது. நினைவுகள் அப்படிங்கிறது என்னங்க? நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைந்துள்ள நிகழ்வுகள் தான். இதுவரையிலும் கடந்து வந்த பாதை அந்த கடந்த கால நிகழ்வுகள் தான். அது திரும்ப ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மனசுக்குள்ளே போட்டுட்டு அதை குழப்பிக்கிட்டு அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணினாங்க, இதெல்லாம் தேவையில்லாத குழப்பம். அது நம்ம எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்கும் பாதிக்கும் இல்லைங்களா? அதனால் உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் பாதிக்கும். அதனால் அதை இப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வைராக்கியத்துக்கு ஒரு உரமாக வேணால் அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி அவமானப்பட்டோமே, நம்ம நாளைக்கு சாதிச்சு காமிக்கணும், அதுக்கு இன்றைக்கே முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற இதில் அதை வந்து ஒரு வைராக்கியத்துக்கான உரமாக வேணுன்னா அந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், அதே மாதிரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவதற்கான அந்த வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இதையும் கருத்தில் கொள்வோம். அடுத்து, மற்றவர்களை வந்து உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்ற வேண்டும் என்று எப்பொழுதுமே முயற்சிக்காதீர்கள். ஏன்னா அது அவரவர்களுடைய இயல்பு. இப்போ எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும், பிறவி குணம்னு இருக்கும். அதெல்லாம் மாற்ற முடியாது. அதனால் மற்றவங்கள வந்து நமக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அதுவே வாழ்க்கையில் வந்து பெரிய இன்னல்களாக நமக்கு தெரியும். அதனால் அது வேண்டாம். எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்குவோம். அந்த மன பக்குவத்துக்கு வந்துடணும். இயன்றவரை வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். இல்லை முடியல, என்னாலையும் முடியல, ஏற்றுக்க முடியல, எங்கே வந்து நானும் நெகட்டிவாக மாறிடுவேனோ அப்படிங்கிற பயம் வரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டும் போது பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் தோணும். அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக விலகிடலாம். அதுதான் சரியாக இருக்கும். மறுபடியும் அது கால நேரங்கள் சரியாகும்போது எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவனை பிரார்த்தனை பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அதனால் கிடைச்ச வாழ்க்கையை வந்து இந்த வாதமும் பிரதிவாதமும் நடக்கிற மாதிரி நிறைந்த ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அது வசந்தங்கள் நிறைந்த ஒரு இனிய பயணமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிங்க வாழ்க்கையை வாதம் பிரதிவாதம் நடக்கும் வழக்காக மாற்றாமல் வசந்த காலமாக வைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறேன். மேலும் நாம் எல்லோருமே ஒரு நாள் பயணத்தை முடிக்க தான் போகிறோம். நமது பயணம் என்பது ஒரு 100 கிலோமீட்டர் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா
இப்போ 25 வயசை நம்ம கடக்கும்போது 25 கிலோமீட்டர் கடந்திருக்கிறோம், திருமணம் ஆயிடும். 50 வயது கடக்கும்போது 50 கிலோமீட்டர் கடந்திருக்கிறோம், நல்லது கெட்டது எல்லாமே புரிஞ்சிரும். சரிங்களா? அதுக்கு மேலே அந்த அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அமைதியாக வாழ்கிறதுக்கு முயற்சிப்போம். சரிங்களா? இப்போது 60, 70 தாண்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது. மனுஷனுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. அதனால் 60 வயசு 70 வயசை கடந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லோரும் 100 கிலோமீட்டரை ரீச் பண்ணுவோமானா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அதனால் இருக்கும் காலங்களில், நாம் பயணிக்கும் காலங்களில் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பாதுகாப்போடும் பயணிப்போம் என்று அன்பர்களுக்கு தெரியப்படுத்தி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நீங்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.